வணக்கம். நான் தர்மேஷ் ராஜேஸ்வரன் பேசுறேன். நேர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாம இன்றைய பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2025ல நிறைய ஆல் டைம் ஹை, நிப்டி ஆல் டைம் ஹை, கோல்டு சில்வர் ஆல் டைம் ஹை, பிட்காயின் ஆல் டைம் ஹை. பட் அந்த 2025 வருஷத்துல எந்தெந்த செக்டர்ஸ் எல்லாமே சிறப்பான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க, எந்த செக்டர்ஸ் ஒரு சுமாரான அல்லது ஒரு லாஸ் மேக்கிங் செக்டராக மாறி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நாம இந்த 2026 நாம அந்த செக்டர்ஸ்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். யார் ரொம்ப இறங்கி இருக்காங்களோ அவங்க இந்த வருஷம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. யார் ரொம்ப ஏறி இருக்காங்க, இந்த மாதிரிலாம் ஒரு திறனாய்வு செஞ்சு பார்க்கறது நல்லது. பேக் டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும். ஸோ அந்த வகையில் செக்டர் வைஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்த கம்பெனிகள்ல என்னென்ன, அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் செக்டர்ஸ், அவங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருந்தது, அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய சில கம்பெனிகள் பற்றிய பதிவுகளை தான் நாம இன்றைய பதிவில் பார்க்க போறோம். இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோ மட்டுமே. இது ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு இதில் விட்டு போன கம்பெனிகளும் நிறைய இருக்கும். இது என்னுடைய பார்வையில் சில கம்பெனிகளான தவிர நல்ல கம்பெனிகள் கூட சில சமயம் விட்டு போயிருக்கலாம். ஸோ அதனால இது ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்காதீங்க. இது உங்களுக்கான ஒரு எஜுகேஷனல் வீடியோ மட்டும்தான். ஸோ இந்த செக்டர் வைஸ்ல ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ல இருக்கக்கூடிய பேங்க்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 31% பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அவங்க தான் டாப் பர்ஃபார்மிங் செக்டர் அப்படிங்கிற கேட்டகரி கீழே வந்திருக்காங்க. இதுல முக்கியமா இருக்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மார்க்கெட் கேப் 9,26,354 கோடி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 79,052 கோடி கொடுத்திருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16.87, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 2.59. இந்த வருடம் எஸ்பிஐ உடைய மியூச்சுவல் ஃபண்ட், போன வருஷம் ஐசிஐசிஐ டாட் ஏஎம்சி வந்தாங்க இல்லையா, அதே மாதிரி எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் ஏஎம்சி வருவதற்கான ஆயத்த பணிகள்ல இருக்கிறாங்க. அதனால நீங்க எஸ்பிஐ ஷேர்ஸ் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா இப்பவே நீங்க வாங்குனீங்க, ஒரு ஷேர் 2 ஷேர் கூட வாங்கலாம். வாங்கி இருந்தா ஷேர் ஹோல்டர் கேட்டகரி அப்படிங்கிற கேட்டகரிக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். பட் அவங்க மியூச்சுவல் ஃபண்ட், அவங்க அனௌன்ஸ்மெண்ட், எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஐபிஓ வழியாக வந்த பிறகு நம்ம வாங்கணும் அப்படின்னா நமக்கு அந்த ஷேர் ஹோல்டர் கேட்டகரிங்கிற வர முடியாது. அவங்க ஒரு கட் ஆஃப் வச்சிருப்பாங்க. அதனால இப்போ அவங்க ஆயத்த பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. செபியில பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்து அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இவங்களுடைய ஐபிஓஸ் கூடி சீக்கிரத்தில் வர இருக்குது. இவங்களுடைய பேரண்ட் கம்பெனியாக நம்ம எஸ்பிஐ வைத்துக் கொள்ளலாம். அதனால நேர்கள் இந்த 1 or 2 ஷேர்ஸ் இப்பயே நீங்க வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஷேர் ஹோல்டர் கேட்டகரியில் அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். அடுத்ததாக இந்தியன் பேங்க் மார்க்கெட் கேப் 1,09,514 கோடி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 10,918 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 17 ஆகவும், நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 2.88 ஆக இருக்கிறாங்க. இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷத்துல நல்லாவே கொடுத்திருந்தாங்க. அடுத்ததாக மெட்டல் செக்டர் 29% லாபத்தை கொடுத்து 2வது இடத்தை தக்க வைத்திருக்கு. இதுல முக்கியமான கம்பெனி பாத்தீங்கன்னா டாடா ஸ்டீல், மார்க்கெட் கேப் 2,23,255 கோடி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 2,982 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 3.75 ஆகும், டெட் 0.98 ஆக இருக்கிறாங்க. ஹிண்டால்கோ மார்க்கெட் கேப் 2,03,014 கோடி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 15,999 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஆக 12, டெட் 0.5 ஆக இருக்கிறாங்க. அடுத்து இந்த வரிசையில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இருக்கக்கூடிய செக்டர் ஆட்டோ செக்டர் 23% பெற்றிருக்கிறாங்க. 3வது பிளேஸ்ல வராங்க. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா மார்க்கெட் கேப் 4,48,565 கோடி. டிராக்டர்கள் உற்பத்தியில் ஒரு மோனோபோலி கம்பெனியாக இருந்து ஒரு பெரிய நல்ல ரிட்டர்ன் இந்த வருஷத்துல அவங்க கொடுத்திருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 12,535 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16 ஆகவும், டெட் 1.57 ஆக இருக்கிறாங்க. டாடா மோட்டார்ஸ் பொறுத்த மட்டும் 2ஆக பிரிஞ்சிருந்தாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள், பேசஞ்சர் வெஹிக்கிள் ரெண்டுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு இறங்கி இருக்காங்க. ஏன்னா அவங்க லாஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்திருக்காங்க. ஒரு அஃபோர்டபிள் ரேட்ல கிடைச்சிட்டு இருக்கு. இனி வரக்கூடிய வருஷங்கள்ல புதுசா அவங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாம் ஆரம்பிச்சு புது கார்ஸ் எல்லாம் வரும் பட்சத்துல, அவங்களுடைய கார் உற்பத்திகள் அதிகரிக்கும் பட்சத்துல ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த வரிசையில் டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் மார்க்கெட் கேப் 1,28,863 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 22,991 கோடியாகவும் இருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 23 ஆகவும், டெட் 0.54 ஆகவும் இருக்குது. அடுத்து 4வதாக சிறப்பாக செயல்புரிந்த செக்டர்ஸ் அப்படின்னு டிஃபென்ஸ் செக்டருக்கு கொடுக்கலாம். 20% அவங்க வளர்ச்சியை கொடுத்திருக்காங்க போன வருஷம். இதுல மிக முக்கியமான கம்பெனி நமக்கு நன்கு அறிமுகமான ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் மார்க்கெட் கேப் 2,98,313 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 8,323 கோடியாகவும் இருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 23 ஆகவும், ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்கிறாங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் மார்க்கெட் கேப் 3,833 கோடி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 5,287 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 26 ஆகவும், ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும்
கம்பெனியாகவும் இருக்கிறாங்க. அடுத்ததாக 5வது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடியவங்க நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் 17% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல முக்கியமான கம்பெனி யாருன்னு பாத்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ். மார்க்கெட் கேப் 5,88,242 கோடி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 16,761 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியாக 17, டெட் 3.74 ஆக இருக்கிறாங்க. அடுத்ததாக ஸ்ரீராம் ஃபினான்ஸ். மார்க்கெட் கேப் 1,82,097 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 9,423 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16 என்ற இடத்திலும், டெட் 4.1 அப்படிங்கிற இடத்திலையும் வைத்துக்கொண்டு 5வது இடத்தை நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி தக்க வச்சிட்டு இருக்காங்க போன வருஷத்துல. அடுத்ததாக சிறப்பாக செயல்புரிந்த செக்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட். 15% லாபத்தை புக் பண்ணிருக்காங்க. லார்சன் & டர்போ L&T மார்க்கெட் கேப் 5,56,180 கோடி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 17,687 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15 என்ற இடத்துல இருக்கிறாங்க. டெட் 1.33. பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் BHEL மார்க்கெட் கேப் 91,369 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 474 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 2 ஆகவும், டெட் 0.36 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. அடுத்ததாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இவங்க 13% லாபத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க போன வருடம். இதில் முக்கியமான கம்பெனி பாத்தீங்கன்னா IRB இன்ஃப்ரா. இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் 24,790 கோடி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 6,617 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 32 ஆகவும், டெட் 1.04 ஆக இருக்கிறாங்க. இரண்டாவது அதானி போர்ட்ஸ். மார்க்கெட் கேப் 3,11,556 கோடி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 10,919 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 17 ஆகவும், டெட் 0.73 ஆகவும் இருக்கிறாங்க. அடுத்ததாக இந்த துறையில் இருக்கக்கூடிய செக்டர்ஸ் யார் நல்ல செக்டர்னு பாத்தீங்கன்னா கன்சம்ஷன் செக்டர் 8% லாபத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. CG பவர் அண்ட் எலக்ட்ரிக்கல்ஸ் மார்க்கெட் கேப் 92,327 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 972 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 25, ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாக இருக்கிறாங்க. ஹேவல்ஸ் மார்க்கெட் கேப் 91,571 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 1,470 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 17 ஆகவும், ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்கிறாங்க. ஆயில் அண்ட் கேஸ்ல ரிலையன்ஸ் இந்த வருஷம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருந்தாங்க. அவங்க வந்து ஓவரால் செக்டர்னு பாத்தீங்கன்னா 2.45% தான். ஆனா ரிலையன்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல லாபத்தை பதிவு செஞ்சிருந்தாங்க. அதே மாதிரி ரிலையன்ஸ் ஜியோ அப்படிங்கிற IPOவும் வர இருக்குது, மிகப்பெரிய IPOவாக. பேரண்ட் கம்பெனி ஆப்வியஸ்லி ரிலையன்ஸ் தான். அதனால ரிலையன்ஸ் ஷேர்ஸை நீங்க வாங்கி வச்சிருந்தாலும் உங்களுக்கு அந்த ஷேர் ஹோல்டர் கேட்டகரியில ரிலையன்ஸ் ஜியோ அப்ளை பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மிகப்பெரிய IPOக்கள் நிறைய வர இருக்கிறாங்க. அதில் முதல்ல ரிலையன்ஸ் ஜியோ, அடுத்தபடியாக SBI மியூச்சுவல் ஃபண்ட் AMC, அடுத்ததாக NSEயும் அப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்க, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். BSE MCXல ஏற்கனவே வந்துட்டாங்க. NSE புதுசா அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய IPOவாக இந்த வருஷம் வர காத்துட்டு இருக்காங்க. அப்போது வரும்போது நம்ம பிரைஸ் பேண்ட் மற்ற டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஆனா தற்போது பேரண்ட் கம்பெனியாக ரிலையன்ஸ் SBI போன்றவற்றில் நம்ம வாங்கி வைத்திருந்தோம் ஆனால் ஷேர் ஹோல்டர் கேட்டகரிக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவுகள் எல்லாமே, இந்த செக்டர்ஸ் நான் மேற்சொன்ன செக்டர்ஸ் எல்லாமே 2025ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண செக்டராக இருந்தாங்க. இதுல லாஸ் மேக்கிங் செக்டர்ஸ் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா FMCG இருந்தாங்க, -2%. ITC பெரிய லெவல்ல பிரச்சனைக்கு ஆனதுனால ஹெல்த் கேர் -2%, ஃபார்மா இண்டஸ்ட்ரி -3%, IT செக்டர் தான் மேஜரா அடி வாங்கினாங்க -13%, ரியாலிட்டி செக்டரும் கொஞ்சம் பிரச்சனைக்கு ஆனாங்க -17%, மீடியா -20%. அதனால எப்போதுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய செக்டர்ஸ்ல என்னென்ன இருக்கிறாங்க அப்படிங்கறத முதல் ஃபில்டர். நீங்க அதை தேர்ந்தெடுக்கணும். அதற்கு பிற்பாடு அதுல இருக்கக்கூடிய நல்ல கம்பெனிகள் என்னென்ன அப்படிங்கறத தேர்ந்தெடுத்து வாங்கணும். அப்படின்னா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ டைவர்சிபிகேஷனா மட்டும் இருக்கிறது மட்டும் இல்லாம நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோவும் இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் இறங்கும் போது பெரிய லெவல்ல இறங்கி நமக்கு பிரச்சனையும் உண்டு பண்ணாது. வரும் வருடம் 2026ல யாரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.